Allahu 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 Allah Allahu Allahu Allahu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alamin. As-salatu was-salamu ala sayyidil anbiya'i wal mursalin. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا إلى آخر الآية صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅ தாபியங்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்கிற தொடரில் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு நாம் பார்க்கக்கூடிய அல்லாஹ்வின் உயிரினம், அல்லாஹ் படைத்த ஒரு உயிரினம், திருக்குரானில் இடம்பெற்றிருக்கிற ஒரு உயிரினம் தான் தேனீக்கள். அல்லாஹு தாலா தேனீக்களை குறித்து ஒரு சூறாவே அல்லாஹு தாலா இறக்க இருக்கின்றார். தேனீகள் குறித்து ஒரு சில செய்திகள் குர்ஆனில் இங்கே அல்லாஹு தாலா சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தேனீக்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படிப்பட்ட ஒரு உயிரினம் என்று சொன்னால், இது கணித உலகின் ஒரு மேதை என்று நாம் சொல்லலாம். இதே போன்று ஒரு இன்ஜினியர் உலகில் யாரும் கிடையாது. கட்டிடக்கலையில் கை தேர்ந்த ஒரு உயிரினம்தான் இந்த தேனீக்கள். அதனுடைய கட்டிட அமைப்பை பார்த்தால், அதனுடைய தேன் கூட்டினுடைய அமைப்பை பார்த்தால் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். உலகில் எத்தனையோ பறவைகள் கூடு கட்டுகின்றன, கூடு கட்டி அந்த கூட்டில் வாழ்கின்றன. எத்தனையோ மனிதர்கள் பில்டிங்கை எல்லாம் கட்டி, பெரிய பெரிய கட்டிடங்களை எல்லாம் கட்டி அதில் உள்ளே வாழ்கிறார்கள். ஆனால் தேனியை போன்று யாரும் இதுவரைக்கும் ஒரு கட்டிடத்தையோ அல்லது எந்த ஒரு பறவையும் ஒரு கூட்டியோ கட்டியது கிடையாது. தேனீக்களை பொறுத்த வரைக்கும் கணித உலகின் ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன் என்று நாம் இங்கே சொல்லலாம். அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா தேனீக்களுக்கு ஒரு அறிவை வழங்கியிருக்கின்றான். கணக்கு போடக்கூடிய திறன்களையும் இன்ஜினியர்கள் எந்த அளவிற்கு யோசிப்பார்களோ அதைவிட பயங்கரமான ஒரு புத்தியை, அதைவிட ஒரு பயங்கரமான ஒரு சக்தி அல்லாஹு தாலா இந்த தேனீக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். தேனியினுடைய அந்த தேன் கூட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அறுகோணத்தில் இருக்கும். அறுகோணம் என்றால் 6 மூலைகள் உள்ள ஒரு கோணம், ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். ஆனால் ஹெக்ஸகன் ஷேப் அல்லாமல் வட்ட வடிவில் என்ன செய்யாது, அதனுடைய கூடுகள் இருக்காது. சதுர வடிவில் இருக்காது, முக்கோண வடிவில் இருக்காது. இன்னும் சொல்ல போனால், ஏன் இப்படி ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், அறுகோணத்தை எதற்காக வேண்டி தேனீக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக வட்டத்தை தேர்ந்தெடுத்தால், வட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சில இடைவெளிகள் என்பது வரும். ஒன்றும் இல்லை, ஒரு ரூபா கையினா ஒரு 4-5 சேர்த்து வச்சு பார்த்தானா அது என்ன செய்ய முடியாது. அதில் அந்த வட்டத்தின் நடுவில் ஒரு கேப் என்பது ஏற்படும், ஒரு இடைவெளி என்பது ஏற்படும். ஆனால் அதை தவிர்த்துள்ள மற்ற வடிவங்களை பார்த்தால், சதுர வடிவமாக இருக்கட்டும் அல்லது முக்கோணங்களாக இருக்கட்டும், சதுர வடிவம் முக்கோண வடிவத்தில் எந்த விதமான இடைவெளியும் ஏற்படாது. இருந்தாலும் அதை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால், பீ வேக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேனீக்களின் அந்த மெழுகு, தேன்களின் மெழுகை சேகரிப்பதற்கு தேனீக்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் இங்கே பயணிக்க வேண்டும். ஏன்னா பீ வேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது உருவாக 7 கிலோ தேனீக்கள் தேவைப்படும். பீ வேக்ஸ் உருவாக, தேன் மெழுகு உருவாக 7 கிலோ தேன்கள் என்பது தேவைப்படும். 1 கிலோ தேனி அதாவது 1 கிலோ தேன் மெழுகை உருவாக்குவதற்கு தேனி கிட்டத்தட்ட 1,44,000 கிலோமீட்டர்கள் சுற்ற வேண்டும். உலகை கிட்டத்தட்ட 3 தடவை உலகை சுற்றுவதற்கு சமம். அப்போ
எந்த வடிவில் கட்டினால், அதாவது பீவேக்ஸை பொறுத்த வரைக்கும், தேன் மெழுகை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி தங்கம் விலை மதிப்பாக இருக்கின்றதோ, வைரம் வைடூரியங்கள் எல்லாம் விலை மதிப்பாக இருக்கின்றதோ, பீவேக்ஸ் என்பது, இந்த தேன் மெழுகு என்பது தேனீக்களுக்கு ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக இருக்கின்றது. எனவே அதை சுருக்கமாக தேன்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால், இடம் நன்றாக விசாலமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முக்கோணங்களும் சரியல்ல, சதுர வடிவும் சரியல்ல, இந்த ஹெக்ஸகன் ஷேப் என்று சொல்லப்படக்கூடிய அறுகோணம் தான் சரியான வடிவம் என்று சொல்லி அந்த தேனீக்கள் என்ன செய்கின்றது, அறுகோண வடிவத்தில் தங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதைதான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தகதி மினல் ஜிபாலி புயூதா, நீ மலைகளில் சென்று என்ன செய்து கொள், உம் வீட்டை நீ கட்டிக்கொள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா வஹியை அறிவிக்கின்றான். பொதுவாக வஹி என்பதை சொன்னால், வஹி யாருக்கு வரும், நபிமார்களுக்கு வரும். நபிமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா வஹியை கொடுக்கின்றான். அவர்கள் நேரடியாக வந்து நபிமார்களை, ரசூல்மார்களை சந்தித்து அல்லாஹ் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னான் என்று சொல்லி அவர்கள் அந்த விஷயங்களை எத்தி வைக்கின்றார்கள். இதே வலிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இல்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உள்ளுணர்வு என்பது வரும். உள்ளத்திலேயே அல்லாஹு தஆலா போட்டு விடுவான். அதாவது இந்த காரியம் செய்தால் உங்களுக்கு அது கைகூடும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா உள்ளத்தில் போட்டு விடுவான். உதாரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை நாம் சொல்லலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாரை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் குழந்தைய ஒரு சின்ன பெட்டியில என்ன செய்யுங்க, ஒரு பெட்டி செய்து அதில் குழந்தையை வைத்து நைல் நதியை நீங்கள் அனுப்பி விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு வஹி அறிவித்தான் என்று சொல்லி குர்ஆன் வருகிறது. வஹி அறிவித்தான் என்று சொன்னால் உள்ளுணர்வை போட்டான் என்று அர்த்தம். ஏனென்றால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நபியாக ஆக முடியாது. அங்கே அல்லாஹு தஆலா உள்ளுணர்வை போடுகின்றான். அதே போன்றுதான் தேனீக்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு உள்ளுணர்வை போடுகின்றான். நீங்கள் எப்படி வீட்டை கட்ட வேண்டும் என்ற ஒரு அமைப்பை அல்லாஹு தஆலா அந்த தேனீக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் என்று சொல்லி 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. தற்பொழுதுதான் இந்த 20ஆம் நூற்றாண்டில் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த தேனீக்கள் ஹெக்ஸகன் ஷேப்பில் கட்டுவதற்குண்டான காரணம், தேன்கள் அதில்தான் அதிகமாக சேகரிக்க முடியும். இன்னும் அந்த பீவேக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேன் மெழுகு மிகவும் கிடைப்பது கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை தற்பொழுதுதான் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் இதை அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கின்றான் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா தேனீக்களை பார்த்து சொல்லுகின்றான். தேனீக்களை பார்த்து இப்படி சொல்லுகின்றான். குர்ஆனில் வருகிறது, சும்ம குலி பின் குல்லி ஸமராத் ஃபஸ்லுகி சுப்லு ரப்பிக தலூலா. சும்ம குலி, பின்பு நீ சாப்பிடு, மின் குல்லி ஸமராத், அனைத்து வகையான பூக்களில் இருந்தும் நீ எடுத்து என்ன செய், நீ சாப்பிடு என்று சொல்லி அல்லாஹு தஆலா தேனீக்களுக்கு வஹியை, அந்த ஒரு உள்ளுணர்வை அல்லாஹு தஆலா போடுகின்றான். தேனீக்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான பூக்களில் உட்கார்ந்து தேன்களை எல்லாம் உறிஞ்சி தனது வயிற்றுக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். வயிற்றுக்குள் வைத்து என்ன செய்யும் என்று சொன்னால், அதனுடைய கழிவுகள் தான் நமக்கு தேனீக்களாக அல்லாஹு தஆலா இங்கே ஆக்கி வைத்திருக்கின்றான். அது எப்படி வந்து இடங்களை தேடி செல்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஸ்லுகி சுப்லு ரப்பிக, அதாவது உனக்கு அல்லாஹ் காட்டிய, உமது இரட்சகன் காட்டிய லேசான பாதை நீ எடுத்து என்ன செல், நீ உன்னுடைய உணவை நீ தேடிக்கொள், நீ உன் உணவை சாப்பிட்டுக்கொள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். தேனீக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட தூரத்தில் உணவு இருக்கின்றது என்று சொல்லி எப்பொழுது அதற்கு தெரியும் என்று சொன்னால், தேனீக்கள் பொறுத்த வரைக்கும் தேடும். அதாவது எல்லா தேனீக்களும் போய் தேடாது. ஒரு சில குறிப்பிட்ட தேனீக்கள் என்ன செய்யும்டா, கொஞ்சம் தூரம் போய் தேடும். அதாவது அந்த இடத்தில் ஏதாவது ஆபத்துகள் இருக்கின்றதா, ஏதாவது இடையூறுகள் இருக்கின்றதா, இங்கே இந்த இடத்தில் நமக்கு உணவு நன்றாக கிடைக்குமா அல்லது கம்மியாக கிடைக்குமா என்று சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி செய்து வந்து கடைசியாக தனது கூட்டிற்கு வந்து ஒரு விதமான ஒரு நடனத்தை ஆடும். அதுதான் வேகிள் டான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நடனம். அது வேகிள் டான்ஸ். அதாவது என்னன்னு சொன்னா, கிட்டக்கையே ஒரு சில மீட்டர்களிலேயே உணவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேனீக்கள் வட்ட வடிவில் சுற்றும். வட்ட வடிவில் சுத்திட்டான்னா பக்கத்திலேயே வந்து நமக்கு உணவு இருக்குன்னு சொல்லி அந்த தேன் கூட்டில் உள்ள அனைத்து தேனீக்களுக்கும் அது சிக்னல் கொடுத்து விடும்.
இதற்கு வேகல் டான்ஸ் என்று சொல்வார்கள். அல்லது இப்படியும் ஒரு முறை இருக்கின்றது தேனீக்களை பொறுத்த வரைக்கும். என்னவென்றால், தேனீக்கள் தேன் கூட்டில் இருக்கும்பொழுது ஒரு விதமாக ஒரு அசைவை அசைந்து கொண்டே என்ன செய்தும் ஆடிக்கொண்டே இருக்கும். அசைந்து கொண்டே ஆடிக்கொண்டே இருந்து அந்த தேனீக்கள் எவ்வளவு தூரம் அந்த தேன் கூட்டிலேயே நடந்து செல்கின்றதோ, ஆடி ஆடி செல்கின்றதோ, அதாவது அவ்வளவு தூரம் அந்த உணவு இருக்கின்றது. கிட்டக்க இருந்தா வட்ட வடிவில் சுத்தும், தூரமாக இருந்தால் ஆடி ஆடி என்ன செய்யும், மிக தொலைவாக மிக தூரமாக என்ன செய்யும், தேன் கூட்டிலேயே தேனீக்களுக்கு இப்படி ஒரு சிக்னல் கொடுக்கும். அதாவது இவ்வளவு தூரம் நடந்து போறேன்டா, இவ்வளவு தூரம் நம்ம உணவு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவிற்கு நாம் சுற்ற வேண்டும் என்று சொல்லி தேனீக்கள் என்ன செய்யும், அங்கே அனைத்து தேனீகளுக்கும் ஒரு சிக்னலை, ஒரு மெசேஜை அங்கே பாஸ் பண்ணும். பாஸ் பண்ண பின்பு அந்த வழியில் எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று சொல்லி ஊர்ஜினமாக தெரிந்தால், அப்பொழுதுதான் அனைத்து தேனீக்களும் அங்கே சென்று அங்கே உணவை அருந்தும் என்று சொல்லி 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹு தாலா திருக்குறானில் இங்கே சொல்லியிருக்கின்றான். ஆனால் விஞ்ஞானிகள் தற்பொழுதுதான் இந்த உண்மையை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஃபஸ்லுகி சுபல ரப்பிக தலூலா, உமது பாதையை நீ லேசான பாதையாக ஆக்கிக்கொள் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லுகின்றான். லேசான பாதை, அதாவது கெட்டக்கையும் இருக்கணும், அதிகமாகவும் கிடைக்க வேண்டும் என்ற பாதையை தான் தேனீக்கள் கண்டுபிடிக்குமாம். சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் தேனீக்களை பிடித்து ஒரு ஆய்வை செய்தார்கள் விஞ்ஞானிகள். அதாவது இது எந்த ரூட்ல போய் உணவை நமக்கு தேடி தருகின்றது என்று சொல்லி ஆய்வு செய்யும் பொழுது, இந்த தேனீக்களுக்கு எது அருகாமலேயே ஆபத்து கம்மியாக எந்த விதமான இடையூறும் இல்லாத பாதை இருக்கின்றதோ அந்த பாதையை தான் தேனீக்கள் தேர்ந்தெடுத்து செல்கின்றது என சொல்லி விஞ்ஞானிகள் இங்கே சொல்லுகின்றார்கள். இதை அல்லாஹு தாலா 1400 வருடங்களுக்கு முன்னதாக நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டான். தேனீக்களை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் உணவை தேடும் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த தேனீக்களுடைய வயிற்றில் இருந்து ஒரு விதமான திரவம் என்பது உண்டாகும், அதுதான் தேன். அதை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன், அந்த தேனீக்களுடைய வயிற்றிலிருந்து ஒரு விதமான பானங்கள் என்பது உண்டாகும். முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதனுடைய நிறங்கள் மாறுபட்டதாக இருக்கும். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அந்த தேனீக்களில் அந்த தேன்களில் ஷிஃபா என்பது இருக்கின்றது, அதில் நோய்க்குண்டான நிவாரணம் என்பது இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானில் சொல்லி காட்டுகின்றார். அதனுடைய வயிற்றிலிருந்து பானங்கள் என்பது உண்டாகும். தேன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதனுடைய நிறங்கள் மாறுபட்டதாக இருக்கும். பொதுவாக பெண் தேனீக்கள் தான் என்ன செய்யும், இந்த வேலையெல்லாம் செய்யும். ஆண் தேனீக்கள் வேலை செய்யாது. ஆண் தேனீக்கள் அது பாட்டுக்கு அமைதியா என்ன செய்யும், கூட்டிலே கிடக்கும். ஆனா பெண் தேனீக்கள் தான் இந்த உணவை தேடிக்கொண்டு என்ன செய்யும், உணவை தேடி தேன் கூட்டில் வந்து எல்லா தேன்களையும் ஒன்று சேர்க்கும். முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதனுடைய நிறங்கள் மாறுபட்டதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இளைய தேனியாக இருந்தால், இளைய தேனி ரொம்ப வயசுல சின்ன தேனியா இருந்தா அதனுடைய தேனுடைய நிறம் வெள்ளி நிறத்தில் இருக்கும், நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் நிறங்கள். இதே நடுத்தர வயதுள்ள தேனியாக இருந்தால், நடுத்தர வயதுள்ள தேன் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதே வயோதிக தேனியாக இருந்தால் செந்நிறத்தில் தேன் என்பது இருக்கும் என்று சொல்லி இங்கே நிறைய விஞ்ஞானிகள் இங்கே எடுத்து எழுதுகின்றார்கள். இதை அல்லாஹு தஆலா திருக்குரானில் அப்பொழுதே சொல்லிவிட்டான். முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதோட நிறங்கள் மாறுபட்டதாக இருக்கும். என்னதான் நிறங்கள் மாறி இருந்தாலும் அவைகள் அனைத்தும் தேன்தான். அதில் ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், மனிதர்களுக்கு ஷிஃபா என்பது இருக்கின்றது, நோய்க்குண்டான நிவாரணம் என்பது இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே திருக்குரானில் சொல்லுகின்றான். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி என்ன தெரியுமா, பெண் தேனீக்கள் தான் தேன்களை எடுக்கும் என்று சொல்லி தற்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தாலும் இதையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், குர்ஆனில் சொல்லிவிட்டான். என்ன, பெண் தேனீக்கள் தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யும், ஆண் தேனீக்கள் இந்த வேலை செய்யாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். சும்ம குலி, நீ சாப்பிடுவாயாக. அல்லாஹ் குல் என்று சொல்லவில்லை. குல் என்று சொன்னால் அரபியில ஆண் பால் என்று அர்த்தம்.
ஆண்பாளர்களுக்கு குல் என்ற வார்த்தையை பயன்படும். குல் என்றால் சாப்பிடு, ஆண்களுக்கு சொல்லப்படும். குழி என்றால் சாப்பிடு, இது பெண்களை பார்த்து சொல்லப்படும். குழி, சாப்பிடு. ஃபஸ்லுகி, நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மின் புத்தூனிஹா, மின் புத்தூனிஹிம் என்று சொல்லவில்லை, புத்தூனிஹா என்று சொல்லி பெண்பாலாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆக இதை வைத்து அல்லாஹு தஆலா சொல்வது என்னவென்றால், பெண் தேனீக்கள் தான் அதனுடைய உணவை தேடி இங்கே தேன்கூட்டில் என்ன செய்யும், தேன்களை எல்லாம் சேகரித்து வைக்கும் என்ற ஒரு செய்தியை இங்கே அல்லாஹு தஆலா திருக்குரானில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். தேன்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு உயிரினம் என்று சொன்னால், இது மிகவும் சுத்தமான ஒரு உயிரினம். தேனியை போன்று ஒரு சுத்தமான ஒரு உயிரினத்தை நாம் பார்க்கவே முடியாது. சுத்தத்தை தான் விரும்பும் தேனி. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு தேனி நஜிஸ்ல விழுந்துட்டா மற்ற தேனீக்கள் என்ன செய்யாது, அந்த தேனியை ஏற்றுக்கொள்ளாது. அதாவது கூட்டுக்குள்ள விடவே விடாது, துரத்தி விட்டுரு. ஏன்னா நீ நஜிஸ்ல விழுந்துட்ட, தேவையில்லை என்று சொல்லி மற்ற தேனீக்கள் என்ன செய்துவிடும், அந்த தேனியை துரத்தி விடும் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். ஆக தேனியை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் சுத்தமான ஒரு பிராணியாக அல்லாஹு தஆலா இங்கே வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, தேனீக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சில ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது நபி அவர்களுக்கு வஹி வரக்கூடிய விதத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்திருக்கின்றது. அதில் ஒரு முறை தான் நபி அவர்களே சொல்கின்றார்கள், சுமியா இந்தஹு தவியுன் கதவியுன் நஹல். எப்படி எனக்கு வஹி வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லும் பொழுது, இப்படி எனக்கு வஹி வரும். அதில் ஒரு வகை என்னவென்று சொன்னால், தேனீக்கள் ஒரு விதமாக ஒரு சப்தத்தை எழுப்பும். அந்த சப்தத்தை எழுப்பும் விதத்திலேயே எனக்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள், எனக்கு வஹீகளை எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனியை வைத்து ஒரு முஃமினுக்கு ஒரு சில உதாரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஹதீஸில் வரும், நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இன்ன மஸல் முஃமினி கமஸலின் நஹ்லா. ஒரு முஃமின் இருக்கின்றானே, அவன் தேனிக்கு ஒப்பானவன். இன் ஸஹபதுக நஃபாக, நீ அவனோடு தோழமை வைத்திருந்தால் அவன் உனக்கு பயன் தருவான். இவ இன் ஷாவரத்துஹு நஃபாக, உனக்கு அவன் மஷூராவை, நீ அவனிடத்தில் மஷூரா செய்தால், அவனிடத்தில் நீ ஆலோசனை செய்தால் அவன் உனக்கு என்ன செய்வான், பயனுள்ள விஷயத்தை உனக்கு ஆலோசனை கொடுப்பான். வ இன் ஜாலஸ்துஹு நஃபாக, ஒருவேளை அவன் அருகிலே அமர்ந்தாலும் நீ எதுவுமே பேசல, எதுவுமே கேட்கவில்லை, அவன் பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறாய் என்று சொன்னாலும் அவன் உனக்கு பயனை தருவான். வ குல்லு ஷஅனிஹி முனாஃபியுன், அவனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். வ கதாலிக நஹ்லு குல்லு ஷஅனிஹா மனாஃபியுன், இதே போன்றுதான் ஒவ்வொரு தேனீக்களுக்கும் ஒவ்வொரு பயன்கள் என்பது இருக்கின்றது என்று சொல்லி தேனிக்கு ஒப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களை சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் இங்கே காண முடியும். அது மட்டுமல்ல, இந்த உலகம் இருக்கின்றதே 6 விஷயங்களில் அடங்கியது என்று சொல்லி கிதாபில் எழுதுகின்றார்கள். அது என்ன 6 விஷயம்? இன்னமத் துன்யா சித்தத்து அஷ்யா, 6 விஷயங்களில் உலகம் அடங்கி இருக்கின்றது. முதலாவதாக மத்துஉம், சாப்பாடு. அடுத்து மஷ்ரூப், குடிப்பு. மல்பூஸ், ஆடை. மர்கூப், வாகனம். மன்கூஹ், நிக்காஹ். மஷ்மூம், வாடை. இந்த 6 விதமான பொருட்களில் இந்த உலகம் அடங்கியிருக்கிறது. கிதாபில் எழுதுவார்கள், ஃபஅஷ்ரஃபல் மத்ஊம் அல் அஸல், சாப்பாடிலேயே மிக சிறந்த ஒரு உணவு என்னவென்றால் அசல், அதாவது தேன் என்பதாக கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தேனை பொறுத்த வரைக்கும் மிகவும் சுவையானதாகவும் இனிப்பானதாகவும் மதுரமானதாகவும் இருக்கும். சரி, குடிப்பிலேயே எது சிறந்த மிக குடிப்பு என்று சொன்னால் அல்மா, தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் உலகம் என்பது அமையாது. ஆகவே தண்ணீர் என்பது மிக சிறந்த ஒரு பானம். அது மட்டுமல்ல, அஷ்ரஃபுல் மல்பூஸில் ஹரீர், ஆடைகளிலேயே மிக சிறந்த ஆடை இந்த உலகில் பட்டாடை. இந்த பட்டாடை என்னதான் சிறந்ததாக இருந்தாலும் இது வரக்கூடியது என்னமோ புழுக்களுடைய, பட்டு புழுக்களுடைய நஜிஸ்களிலிருந்து இது வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அஷ்ரஃபுல் மர்கூபில் ஃபரஸ், வாகனத்திலேயே மிக சிறந்த வாகனம் குதிரை. அதன் மீதுதான் மனிதர்கள் ஏறி என்ன செய்கின்றார்கள், சவாரி செய்கின்றார்கள்.
அது மட்டுமல்ல போர்களுக்கு மிகவும் நன்றாக பயன்படுகின்றது. கடைசியாக அஷ்ரஃபுல் மஷ்மூமி மிஸ்க், வாசனையிலேயே மிக சிறந்த வாசன திரவம் அது கஸ்தூரி என்பதாக இங்கே எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல அஷ்ரஃபுல் மன்கூஹில் மர்ஆ, நிக்கா செய்வதிலேயே சிறந்தவர்கள் அதுதான் பெண்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷரியத்து மட்டுமல்ல, உலகத்தினுடைய இயற்கை அதுதான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர வேண்டும், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர வேண்டும் என்று ஒரு இயற்கையின்படிதான் இந்த உலகம் அமைந்திருக்கின்றது என்று சொல்லி இங்கே ஒரு 6 விஷயங்களை எடுத்து எழுதுகின்றார்கள். ஆக நமக்கு இங்கே தேவைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், உணவிலேயே சிறந்த உணவு தேன் என்பதாக இங்கே எழுதியிருக்கின்றார்கள். ஆக இந்த அளவிற்கு தேன் இருக்கின்றது, பலவிதமான முக்கியத்துவத்தை இங்கே பெறுகின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது இது மனிதர்களுக்கு ஷிஃபாவை தரக்கூடியது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், மனிதர்களுக்கு ஒரு நோய் நிவாரணியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹதீஸிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி போன்ற ஷரீஃப்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஸரத் அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு மனிதர் என்ன செய்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், வந்து இப்படி கேட்கின்றார், இன்ன அஹி இஸ்தத்லக பத்னுஹு, என்னுடைய சகோதரன் இருக்கின்றான், அவனுக்கு வயிற்று போக்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது யா ரசூலுல்லாஹ், அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சஹாபி வந்து கேட்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஸ்கி அசலன், அவருக்கு தேனை குடிப்பாட்டு சரியாகிவிடும் என்று சொல்கின்றார்கள். இப்போ தேன் என்ன செய்யறாங்க, குடிப்பாட்டுறாங்க. திரும்பவும் வருகின்றார், யா ரசூலுல்லாஹ், தேனை குடிப்பாட்டு என்ன செய்து அவருக்கு இன்னும் நிக்காம என்ன செய்து வயிற்றால் போய்கொண்டே இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஸ்கைஹி அஸலா, அவருக்கு தேனையே புகட்டு என்று சொல்லப்படுகின்றது. இப்படியே 3 தடவை அந்த சஹாபி வந்தார். சஹாபி வந்து முறையிட்டார், என்ன யா ரசூலல்லாஹ், நீங்கள் தேனை கொடுக்க சொல்லுகிறீர்கள், தேன் கொடுத்தால் அவனுக்கு வயிற்றுப்போக்கு அதிகமாக ஆகிறதே என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில்தான், ஸதகல்லாஹ், அல்லாஹ் தஆலா உண்மையை சொல்லுகிறான், வ கதப பத்னு அஹீக, உன்னுடைய சகோதரனுடைய வயிறு தான் பொய்ப்படுத்துகிறது, அஸ்கைஹி அசலா, நீ மறுபடியும் தேனை கொடு என்று சொல்லி சொல்லும் பொழுது மறுபடியும் தேன் கொடுக்கப்பட்டது, அவர் சரியாக ஆனார் என்று சொல்லி ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக தேனை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான நோய்களுக்கும் இங்கே ஷிஃபாவாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தாரீக் அஸ்பஹான் என்ற நூலில் இங்கே எடுத்து எழுதியிருக்கின்றார்கள், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஒரு நியாமத் எடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், அல்லாஹுடைய அருட்கொடை எடுக்கப்படுகின்றது சொன்னால், அது முதல் அருட்கொடை என்ன தெரியுமா? ஹதீஸில் வருகிறது, அவ்வளவு நியாமத்தின் தர்தஃபிஉ மினல் அல் அஸல், முதலாக இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்படும் நியாமத்து அல்லாஹுடைய அருட்கொடை தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். என்றால் தேன் என்பது இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தேனீக்கள் இருக்கின்றதே, இந்த தேனீக்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான மன்ஃபஅத்துக்கள், பலவிதமான பயன்களை இங்கே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். என்னென்ன பயன்கள் இருக்கின்றது என்று சொன்னால், முன்னர் சொன்னதை போன்று இதில் பலவிதமான நோய்களுக்குண்டான நிவாரணம் இருக்கின்றது. குறிப்பாக சித்த மருத்துவத்தில் தேனை தான் கலந்து சாப்பிட சொல்வார்கள். ஒரு பொடியை கொடுப்பாங்க, என்ன செய்யுங்க, தேனை கலந்து சாப்பிடுங்க. லேகியத்தில் தேன்கள் தான் கலந்திருக்கும் அதிகமாக. அப்ப தேன் என்பது ஒரு ஷிஃபாவாக இங்கே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேன் ரொம்பவும் பிடிக்கும். ஹதீஸில் வருகிறது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹிப்புல் ஹல்வா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிப்புகள் என்பது மிகவும் பிடிக்கும். வ யுஷ்ரிபுல் அஸல, அவர்கள் தேனை விரும்பி குடிப்பார்கள் என்று சொல்லி தனியாக தேனை குறிப்பிடுகிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ இனிப்புன்னு சொல்லிட்டா தேன் என்ன செஞ்சிடும், ஒன்னா வந்துடும். ஆனால் இனிப்பை தனியாக வைத்துவிட்டு தேனை தனியாக சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தேனை விரும்பி இருக்கின்றார்கள், விரும்பி குடித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல வசனமே இறக்கிட்டான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போவாங்க, தன்னுடைய மனைவி வீட்டுக்கு என்ன செய்வாங்க, தேனை குடிச்சிட்டு வருவாங்க. குடிச்சிட்டு வந்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் என்ன அந்த வீட்டில் போய் தேன் குடிச்சிட்டு வராங்க, அதனால வந்தானே என்ன செய்யணும், என்ன வாயில ஒரு மாடி வாழை அடிக்குதுன்னு நம்ம சொல்லணும். அது சொல்றதுனால என்ன செஞ்சிடணும், இனி அந்த வீட்டுக்கு போகாமலோ அல்லது தேனை குடிக்காமலோ ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்ய ரொம்ப பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு சந்திப்பு என்பதும் ஏற்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்தோடனே வாய் திறந்து பேசுறாங்க. என்ன வாயில் ஒரு மாதிரி வாடை அடிக்குதுன்னு ஹஃப்ஸா அம்மா சொல்லிட்டாங்க. சரி, ஆயிஷாமாவும் இதை தான் சொல்றாங்க, என்ன வாயில ஒரு மாதிரி வாடை அடிக்குது அப்படின்னு சொன்னதுதான். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி என் மேல தேன் ஹராம், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலையே, ஆனா நான் என்ன செஞ்சிடறேன், தேனை நான் என் மீதே நான் ஹராம் ஆக்குகிறேன் என்று சொல்லி தேனை தன் மீது ஹராம் ஆக்கினார்கள். அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வஹி வருகின்றது. அல்லாஹு தாலா சூரத்து தஹரீம் என்ற சூறாவில் ஹராமாக்கப்பட்டது அப்படின்ற தலைப்பிலேயே அல்லாஹ் என்ன சொல்றான், சூறாவை இறக்குகின்றான். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், நபியே லிம துஹர்ரிம மா ஹல்லல்லாஹு லக, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றதோ அதை ஏன் நீங்கள் ஹராமாக ஆக்குகின்றீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கேட்கும் அளவிற்கு இங்கே ஒரு சின்ன வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் செஞ்சிட்டாங்க. ஆக இங்க விஷயம் என்னன்னு சொன்னா, தேன் என்பது ஒரு ஹலாலான வஸ்து, அதை நாமளே ஹராமாக ஆக்க முடியாது. தேனியை சாப்பிடுறது ஹராம், தேனியை பிடிச்சி சாப்பிடுறது ஹராம். ஆனால் அந்த தேனியில் இருந்து வரக்கூடிய தேனை சாப்பிடுவது ஹலாலாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக தேனை பொறுத்த வரைக்கும் பலவிதமான மன்ஃபஅத்துகள் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலது என்னவென்றால், ஒருத்தர் தேனை என்ன செய்யறாரு, அதாவது அந்த தேன்ல நெருப்பு காட்டப்பட்டிருக்க கூடாது, தண்ணீரால் கலக்கப்பட்டிருக்க கூடாது. அப்படிப்பட்ட தேனை கஸ்தூரியோடு கலந்து ஒரு குழைக்கப்பட்ட மாவு மாதிரி ஆக்கிட்டு கண்களில் தேய்த்தால் கண்ணில் உள்ள நோய்கள் நீங்கும். சுர்மாவை போன்று போட்டால் கண்களில் உள்ள நோய்கள் நீங்கும், கண்ணில் உள்ள அனைத்து விதமான கெட்ட நீர்களும் வெளியே வந்துவிடும் என்று சொல்லி கிதாபில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். பலவிதமான மன்ஃபஅத்துகள் தேனீக்களில் இருந்தாலும் அதில் அதை என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் போல குறைச்சிக்கிட்டு தேனியை நம்ம கனவில் பார்ப்பதால் என்ன பயன் என்று சொன்னால் கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள், இது ஒரு தேவையற்ற தன்மையை காட்டும். அதாவது எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு என்னுடைய பணமும் என்னுடைய உதவியும் போதும், அல்லாஹ்வே போதும் என்று சொல்லி மக்களிடத்தில் தேவையற்றவராக இருக்கின்றார்களே அவர்களை குறிக்கும் என்று சொல்லி கிதாபில் எழுதுவார்கள். அது மட்டுமல்ல, யார் தேனிய தன் தலையில் கொட்டுவதை போன்று பார்த்தால் அவருக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கும், அது மட்டுமல்ல அவருக்கு ஆட்சியும் கிடைக்கும் என்று சொல்லி கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தேனியுடைய கூட்டத்தை பார்த்தால் அவர் ஒரு அமீரை பின்பற்றுவார், அல்லது இவர் அமீராக இருப்பார், ஒரு பெரிய கூட்டமே இவரை பின்பற்றும் என்று சொல்லி இங்கே கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். ஒருவர் தேனை கனவில் கொலை செய்வதை போன்ற கனவில் கண்டால் அவர் விரோதியாக இருப்பார் என்று சொல்லி கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சில நேரங்களில் தேனீக்களை கனவில் பார்ப்பது உலமாக்களை குறிக்கும் என்பதாகவும் எழுதியிருக்கின்றார்கள். ஆக ஒருவர் தேனை குடிக்கிற மாதிரி என்ன சில கனவை காண்கிறார் சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய நோயில் இருந்து ஷிஃபா கிடைக்கும் என்று சொல்லி கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். இப்படி பலவிதமான விஷயங்கள் தேனீக்களை பற்றி அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் ஆச்சரியமாக சொல்கின்றான். கடைசியாக தேனியை பற்றி அல்லாஹு தாலா முடிக்கும் பொழுது இப்படி முடிக்கின்றான், இன்ன ஃபீ ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. இந்த தேனி போன்ற படைப்பினங்களில் யாருக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது சொன்னால் நீ கௌமி யதஃபக்கரூன், யார் நன்றாக சிந்திப்பார்களோ சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பனை என்பது இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆக தேனீக்களை பொறுத்த வரைக்கும்
அது கணக்குகளை படிக்கவில்லை, இன்ஜினியரிங் படிக்கல, எப்படி தேனியை எடுக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் கற்றுத்தரவில்லை. எல்லாம் அல்லாஹ் தஆலாவே கற்றுத்தந்தான். அல்லாஹ் எப்படி சொல்கின்றானோ அதேதான் அனைத்து வேலைகளும் செய்கின்றது. ஒரு அமைப்பாக, ஒரு கூட்டமாக இருக்கின்றது. அசுத்தத்தை விரும்பாமல் சுத்தத்தையே விரும்பக்கூடிய ஒரு பிராணியாக, சுத்தத்தையே விரும்பக்கூடிய ஒரு உயிரினமாக அல்லாஹு தஆலா தேனீக்களை வைத்திருக்கின்றான். ஆக அல்லாஹு தஆலா சொன்னதை போன்று இந்த தேனியில் ஒரு மகத்தான படிப்பினை இருக்கின்றது. அதை சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்தித்தால் கண்டிப்பாக இரட்சகனை விளங்க முடியும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹுடைய படைப்பினங்களை சிந்தித்து அல்லாஹுடைய வல்லமைகளை நாம் அறிந்து இன்னும் மென்மேலும் இறைவனை நெருங்குவதற்குண்டான தௌஃபீகை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.